சீசன் 5ல நம்ம விடிவி கணேஷ் சார் செஞ்சு காட்டி அசத்தின கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி சிம்பிளா சூப்பரா எம்மியா டேஸ்டியா வேலை வேலை செய்யலான்னு பார்த்தலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை இலை தடவிட்டு 3 பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வறுபட்டதுக்கு அப்புறமா நறுக்குன ஒரு வெங்காயத்தோட உப்பு சேர்த்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு நறுக்குன ஒரு தக்காளியோட வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி 1/2 கப் புளி கரைசலையும் சேர்த்து 1 கப் வாட்டர் சேர்த்து இதை குழம்பா நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நறுக்குனா சுத்தம் செஞ்ச மீன் துண்டுகள் 300 கிராம் சேர்த்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். மீன் நல்லா வெந்ததுக்கப்புறமா 1/2 கப் தேங்காய் பால், கொஞ்சம் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் கருவேப்பிலை, நறுக்குன கொத்தமல்லி எல்லாத்தையும் தூவி விட்டு இதை ஒரு கிளறி விட்டு அடுப்பு அணைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த ஹீட்லேயே இருக்க மாதிரி செஞ்சுருங்க. நல்ல சுட சுட சாதத்தோட இந்த கேரளா ஸ்டைல் மீன் குழம்பை சேர்த்து சாப்பிட்டு அப்படி ருசிச்சு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில்